மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு மார்க்கெட் தெரியுதோ இல்லையோ, இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்குல்ல, தெரியுதோ இல்லையோ, நிறைய பேர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் எல்லா இடங்களிலும் ஒரு மந்தமான நிலைமை இருக்குது. ஏன்னா அவர் டேக்ஸை அதிகப்படுத்துறாரு, தன்னுடைய உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு அவர் வேகம் காட்டுறாரு. அதனால் வெளிநாடுகள்லேருந்து கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குல்ல, அதாவது இப்போ இன்ஃபோசிஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா சும்மா 80% மேலே அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கிறது எல்லாமே நார்தன் அமெரிக்கா தான், அதாவது யூஎஸை பொறுத்த வரும் வச்சுக்கோங்க. எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி செக்டார்லேருந்து எல்லா பேருமே ஓரளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கட்டுரைகள் எல்லாம் பார்க்க முடியுது. இதை வச்சு சில ஆர்டிகளும் நிறைய பேர் எழுதுறத பார்க்க முடியுது. விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் யூஎஸோடைய அந்த வரலாறு இல்லையா, அதுவோ இல்லாட்டி அதோடைய ஃபைனான்சியல் நடவடிக்கையோ இல்லை அவங்க உலகம் முழுவதும் உருவாகக்கூடிய அந்த நெட்வொர்க் இருக்குல்ல, அதை வச்சோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் அரசியல் ரீதியாக பேசக்கூடிய கருத்துக்கும் அந்த நாட்டுடைய நடவடிக்கைக்கும் ஒரு வித்தியாசம் பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரெசிப்ரோக்கல், அதாவது நீ எனக்கு 30% வரி விதிக்கிறியா, அதே மாதிரி நானும் உனக்கு விதிப்பேன். எனக்கு நீ 100% வரி விதிக்கிறியா, அப்போ நான் உனக்கு 100% வரி விதிப்பேன். அதன் மூலமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் அந்த ஒரு டெபிசிட் இருக்குது, அதை நாங்கள் குறைக்க முயற்சி பண்ணுறோம் அப்படின்றாரு. முதலாவது நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போது நியாயமாக இருக்கும். என்ன அப்படின்னா, நாம் ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருளுக்கு ஒரு 30% வரி நம்ம போடுறோம்னா, அவங்க நம்மகிட்ட அது போச்சுன்னா அதே வரி தான் அவங்க போடுவாங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்களே அதை ஏற்றுக்கிறது உண்டு. ஆனால் அப்படி ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னு கேளுங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய செயற்கைக்கோள்களை இது வரைக்கும் 90க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை இந்தியா கொண்டு போய் நிலைநிறுத்திருக்கு. இதுவே அமெரிக்காவே செஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது டெக்னாலஜி இல்லாமல் கிடையாது. இதுவே அமெரிக்காவே செஞ்சு வச்சுக்கோங்க, 300 400 மில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவாயிருக்கும். ஒரு 3500 கோடியிலேருந்து 4000 கோடி செலவாகி ஒரு வேலையை பார்க்குறது போது அதை இந்தியாட்ட கொடுத்தா அதை வெறும் 35 கோடிலேருந்து 40 கோடியில் முடிக்க முடியும்னா, இந்தியா என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுக்கு செலவாகுதுல எவ்வளவு 3500 கோடி, அதை காசே கொடுக்க கேட்க முடியுமா? அப்போ ரெண்டு நாட்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருமே சேட்டலைட் கொண்டு போய் நிலைநிறுத்துறாங்க. அந்த டெக்னாலஜிக்கல் டிஃப்ரென்ஸாங்கன்னா கிடையவே கிடையாது. அது மிக முக்கியமானது, காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறாங்க. இங்கே மேன் பவர் இருக்குது. டெக்னாலஜி கண்டுபிடிக்கும் போதும் அப்படி தான் இருந்துச்சு. அங்கே டெக்னாலஜி கண்டுபிடிக்கும் போது பேட்டன் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. அதனால் அதனுடைய விலை கூடுது. எனவே ரெசிப்ரோக்கலாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லா பொருள்களுக்கும் எல்லா டெக்னாலஜி அதே மாதிரியான விஷயங்களை நான் பார்த்தோம்னா அப்படியா இருக்கிறது இல்லை. எனவே இந்த டேக்ஸை அவர் ரெசிப்ரோக்கலாக போடுவேன்னு சொன்னார்னா, முதலாவது அடிவாங்க போகிறதே அமெரிக்கா தான். எனவே இந்த நடவடிக்கையை அவர் எப்படி எடுக்கிறாரு அப்படின்னா, அரசியல் ரீதியாக மற்ற நாடுகள் மீது ஒரு அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணுறாரு ஒழிய பெரிய லெவலில் இதை அமெரிக்காவால் எடுத்துகிட்டு போக முடியாது. இதே நிதர்சனமான உண்மை. ஒருவேளை எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, அடிவிழுக போகிறது என்னமோ முதலாவது அமெரிக்காட்ட ஆரம்பிக்கும். இதில் ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அங்கே பெரிய அளவில் அடி வாங்குது ஸ்டாக் மார்க்கெட்டு. அதை தொடர்ச்சியாக இங்கேயுமே அடி வாங்குது இல்லையா? இது எல்லாமே ஒரு பயத்தின் காரணமாக அடி வாங்குது. ஆனால் உண்மையிலே பெரிய பெரிய நடவடிக்கைகளை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இப்படியே இங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி உலகம் முழுவதும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் மீது ஒரு வீழ்ச்சியை பார்க்குறோம் இல்லையா? இந்த நிலைமையிலுமே கூட ஒரு நல்ல விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்மளால் தேர்வு செய்ய முடியும். அதில் மிக முக்கியமானது இன்றைக்கி நான் பார்க்க போகிறது HDFC லைஃப் ஒரு என்எஃப்ஓட வராங்க. அதோடைய பேர் டைனமிக் அட்வான்டேஜ் ஃபண்ட். இது எப்படியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறாங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்டு, அதாவது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல அதில் இன்வெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஒருவேளை அது வேறு விதமாக மார்க்கெட் ரியாக்ட் பண்ணதுன்னா அது லார்ஜ் கேப்லேயும் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறாங்க. எனவே இந்த அப் ட்ரெண்டை பொறுத்து இதை மாற்றி அமைக்க HDFC லைஃபுடைய இந்த என்எஃப்ஓ இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. எனவே போர்ட்போலியோ பொறுத்த வரைக்கும் செக்யூர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கேற்றப்பல இந்த என்எஃப்ஓ உருவாக்கியிருக்காங்க. இந்த என்எஃப்ஓ பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சிருக்கு. இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இதனுடைய கடைசி தேதி 16 மார்ச் 2025. அடுத்து ஒரு 4 நாட்கள் தான் இருந்துச்சு. HDFCயை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி அறிவிச்ச HDFC டிஸ்கவரி ஃபண்ட் இது சோஃபார் ஒரு 23.2% அளவுக்கு கடந்த 5 வருஷம் எடுத்துட்டா கூட இதனுடைய ரிட்டர்ன் 27.4% அளவுக்கு இருக்குது. ரீசெண்டாக HDFC லைஃப் ஃப்ளெக்ஸி கேப்னு ஒரு ஃபண்டை அறிவிச்சாங்க. அதனுடைய ரிட்டர்ன் கூட 25.6% அளவுக்கு. எனவே HDFCயை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய அதனுடைய பிராண்டு, அதுக்கப்புறம் அதோடைய வெல்த், இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணும்போது ஒரு ஸ்டேபிளான பிராண்டு அவங்க ஒரு என்எஃப்ஓ எடுத்துகிட்டு வராங்க. அந்த என்எஃப்ஓ சக்ஸஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களில் ஏற்கனவே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இருந்து பார்த்துக்க முடியும். இதில் டேக்ஸ் பெனிஃபிட் உண்டு 80C கீழே. இதனுடைய மெச்சூரிட்டியில் டேக்ஸ் ஃப்ரீ உண்டு. இது ஆனுவல் ப்ரீமியமில் இருந்து அப் டு 2.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இந்த டேக்ஸ் ஃப்ரீ அனுபவிக்க முடியும். இதை நீங்கள் 2000 ரூபாய், குறைஞ்சபட்சம் 2000 ரூபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கலாம் மந்த்லி. அதை தவிர இதோடைய NAV 10 ரூபாயில் ஆரம்பிக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன ப்ரீமியம் அமௌண்ட் கட்டுறீங்களோ அதுலேருந்து சும்மா 120% அளவிற்கு உங்களுக்கு லைஃப் கவரேஜும் உண்டு. இது ஒரு சிறந்த முதலீடாக NRIக்கும் பார்க்க முடியுது. எனவே
இதை பற்றின மேலும் விவரங்கள் நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்துக்கோங்க. இப்போ மீண்டும் விஷயத்துக்கு வருவோம். எனவே ஒரு நாடு இன்னொரு நாடு இல்லையா, அந்த நாடு என்னென்ன டேக்ஸ்லாம் போடுதோ அதையே நான் உனக்கு பதிலுக்கு போடுவேன்னு எந்த ஒரு உறவும் வச்சுக்க முடியாது. அப்படி வச்சுக்கிற சாத்தியக்கூறும் இங்கே கிடையாது. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா நம்மளுடைய பாஸ்போர்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு போனால் யூஎஸ்குள்ள விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வீசா தேவை கடை. ஆனால் அவங்க பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு எல்லா ஊருக்கும் வரலாம். அப்போ ரெசிப்ரோக்கெலாம் இதுலேயும் வேலை வைக்கிறதா? ஏன் அவங்க பாஸ்போர்ட்டுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது? ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வெளியுறவு கொள்கைகளை உருவாக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்களுடைய பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ், அதாவது யூஎஸுடைய சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் வீசா ஃப்ரீயாக உள்ள அனுமதிக்கிறீங்கன்னா அவங்க எவ்வளோ தூரத்துக்கு டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய அளவில் டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு அமெரிக்கா. எல்லாமே சப்போர்ட் வாங்குறோம், இந்தியா முதற்கொண்டு சப்போர்ட் வாங்குறோம். இதில் இந்தியா மட்டும் நான் சொல்ல வரல, கடந்த வருடங்களில் இந்த சிப் ஏற்றுமதி இருக்கு இல்லையா, முக்கியமாக ஆட்டோமொபைல் செக்டராக சிப் ஏற்றுமதி இருக்கு இல்லையா, இதில் பெரிய லெவலில் தன் கையில் வச்சிருக்குது சீனாட்டிருந்தா பெரிய லெவலில் அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க. இதை குறைக்கிறதுக்கு கடந்த காலம் முழுவதுமாக அமெரிக்க அரசியல்வாதிகள் பேசாத பேச்சு கிடையாது வச்சுக்கோங்க. ஆனால் இன்ன வரைக்கும் குறைஞ்ச கிடையாது. 2019 வந்து பேசுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2019 110 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு சிப்பு ஏற்றுமதி பண்ணியிருந்தாங்க. 2024 அது அதிகபட்சம் 156 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி ஆகுது. எனவே அவங்களால அதை இதையே செய்ய முடியல. அப்படின்னா அங்கேயும் மேன் பவர் இருக்குது. அதாவது இப்படி வச்சுக்கோங்க, ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இப்போ இது சம்மந்தப்பட்ட இன்ஜினியர்ஸ், அது ஒரு ஆட்டோமொபைல் செக்டாரில் ஒரு இன்ஜினியர்ஸ் எனக்கு ஒரு 5000 பேர் தேவை. அதோட சேர்த்து எனக்கு அதில் லேபராக வேலை பார்க்குறதுக்கு லேபராக வேலை பார்க்குறதுக்கு ஒரு 15000 பேர் தேவைன்னு வச்சுக்கோமே. இங்கே கிடைப்பேன், சீனாலே கிடைப்பாங்க. அங்கே கிடைப்பாங்கன்னா கிடைக்க மாட்டாங்க. முதலாவது பிரச்சனையே அந்த லேபர் தான். ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த அசம்பிளிங் யூனிட், மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குல்ல, இதுலேயுமே சீனாவாகட்டும் இந்தியாவாகட்டும் உற்பத்தி பொருட்களை சீனா எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்களோ சிப்பை, பேக்கேஜ் மெடிசனை இந்தியா தீவிரமாக ஏற்றுமதி பண்ணும். ஏன்னா அது கட்டமைப்பு நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாம் உருவாக்கினாலுமே கூட, ஆனால் இதெல்லாம் நடத்த முடிகிற ஒரு சூழல் அவங்களுக்கு. ஆனால் அந்த மாதிரி கட்டமைப்பில் அமெரிக்கா எப்போதுமே இருந்தது கிடையாது. எனவே இதெல்லாம் ரெசிப்ரோக்கலில் பண்ணவே முடியாது. இது எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சரு. இந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கான வாய்ப்பு உண்டு கிராஜுவலாக. ஆனால் 60-70 வருஷமாக உருவாகிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதை ஒரே நாளை உடைச்சிட்டு வேற ஒன்றை உருவாக்குறதுக்கு அமெரிக்காவாலும் முடியாது, சைனாவாலையும் முடியாது, இந்தியாவாலையும் முடியாது. எனவே இந்த மார்க்கெட் மீது ஏற்படக்கூடிய பயம் இருக்கு இல்லையா, இது எதனால் உருவாகுது எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா, இப்போ சமீபத்தில் படித்த ரிசர்ச் பேப்பர்லாம் பார்க்கும்போது யூஎஸ் பாண்டுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 10 வருஷத்துக்கு அந்த பாண்ட் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க. அதையே வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய பாண்டின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை உலகம் முழுவதும் உண்டு. எப்படி டாலர் மீது ஒரு நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி. ஆனால் இன்னைக்கு அதன் மீதே ஒரு அடி விழுகிறதுக்கு காரணமே பயம் மட்டும்தான். இன்னைக்கு இன்ஃபோசிஸுடைய ஷேர் அமெரிக்காவில் பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுன்னு ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. அது இன்ஃபோசிஸ்க்கு மட்டும் கிடையாது, டெஸ்லாவுக்கும் சேர்த்தான். ஏன் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றாரு? அது முக்கிய காரணமே எலான் மாஸ்க் தான். அதுக்காண்டி டெஸ்லாவுடைய பங்கு வேகமாக முன்னேறிச்சா. 460 அமெரிக்கன் டாலர்லேருந்து இப்போ 230 டாலர் நிற்குது. அது ஏறக்குறைய இந்த எலெக்ஷன் இருக்குல்ல, இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் நிச்சயம் தோப்பானால அன்னைக்கு என்ன டெஸ்லாவுடைய மதிப்பு இருந்துச்சோ அது இன்னைக்கு இருக்குது. அந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? எனவே இது எல்லாமே ஏதோ விதத்தில் ஒரு பயத்தின் காரணமாக விழுக ஆரம்பிக்குது. இதுவே கூட என்ன சிக்கலை உருவாக்கும் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு ஒரு பொருளாதார மந்த நிலையை உருவாக்கும், இல்லை பொருளாதார பயத்தை உருவாக்கும். இந்த பயமுறுத்துற வேலை இல்லையா, இதனால் எந்த பெரிய நன்மையும் அமெரிக்காவுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. இந்த நகர்வுன்றது வெற்றிகரமாக அமெரிக்கா முன்னெடுக்கவும் முடியாது. அதான் சமீபத்தில் ஃபாக்ஸ் நியூஸ்க்கு ட்ரம்ப் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது, நாங்கள் எடுத்து வைக்கின்றது அமெரிக்காவோட சொத்தை மீண்டு கொண்டு வரதுக்காகவும், இது லாங் டேர்முக்கு எடுக்கும், ஷார்ட் டேர்மில் எடுக்காது, ஷார்ட் டேர்மில் சின்ன பெயின் இருந்தார். அவரே அதை புரிஞ்சு வச்சிருக்காரு. முன்னாடி வந்தப்போ, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரும்போது, ட்ரம்ப் அவர் ஃபஸ்ட் டைம் வரும்போது அவர் மார்க்கெட் டேர்முக்கு ஏற்ற பேட்டர்னுக்கு ஏற்றாவே போவார். கவனிச்சோம்னா, அதாவது யூஎஸ் மார்க்கெட்டோட பேட்டர்னுக்கு ஏற்றாவே போவார். ஆனால் இந்த முறை அதற்கு நேர்மாறாக சில விஷயங்களை அந்த தேர்தலில் சொன்ன வாக்குறுதிக்காக அவர் பண்ணுறாரு. ஆனால் பண்ண முடியாது. எனக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கை உண்டு அமெரிக்காவுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் மீது. அந்த நாடு இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் தான். நீங்கள் ஒரு பைத்தியக்காரனை கொண்டு உட்கார வச்சா கூட நாடை கட்டுப்படுத்தி தன் நாட்டை அடைச்சிடும். ஏன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படி. அதை மீறி வேறு யாராலையும் போக முடியாது. அது முழுக்க முழுக்க ஒரு பிஸ்னஸ் குடும்பம் ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சுருப்பாங்களே, அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி அவங்க தப்பு பண்ணாலும் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை தன்னையே சரி செஞ்சுக்கிட்டு நகரும். எனவே ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கையினால அதனுடைய பாண்ட் மதிப்பு விழுகுது. டெஸ்லா போன்ற நிறுவனங்களுடைய ஷேருக்கு வீழ்ச்சியை சந்திக்குது. இன்னொரு பக்கத்து அதோட மார்க்கெட்டை மந்த நிலைமைக்கு போகுது. இன்னொரு பக்கத்து மற்ற நாடுகளோட ரெசிப்ரோக்கல்ன்ற பேரில் ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்குறாங்க. இது எல்லாம் கொஞ்சம் தொடரும் பட்சத்தில் வச்சுக்கோங்க. இப்போ தான் வந்திருக்காரு. கொஞ்சம் தொடரும் பட்சத்தெல்லாம் முதல் அடியே அமெரிக்கா வந்து ஆரம்பிக்கும். ஏன்னா ஆல்ரெடி அமெரிக்காவில் கன்சூமருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிருச்சு. அதாவது வாங்கும் திறன் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதனுடைய பொருள்கள் விலையும் ஏற ஆரம்பிச்சிடும். எனவே இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அதாவது இறக்குமதி ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட
அந்த டெபிசிட்டை வச்சு இல்லை அமெரிக்கான்றது வேற ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சரு. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நடக்கிறது நீ போட்ட நானும் போடுன்னு சொல்லி ஒரு பயத்தை உருவாக்குறது. அது வழியாக ஒரு 5 இல்லாட்டி 6% வரைக்கும் அவங்க மீது வைக்கக்கூடிய இந்த டாக்ஸ் இருக்குல்ல அதை குறைக்கிறாங்க. இது எல்லாமே தற்காலிகமானது. அமெரிக்காவால் எந்த காலத்திலும் இதை பண்ண முடியாது. இறுதியாக இன்னைக்கு நான் பார்த்த என்எஃப்ஓட பேர் HDFC லைஃப் டைனமிக் அட்வான்டேஜ் ஃபண்ட். இதனுடைய கடைசி தேதி 16 மார்ச் 2025. அடுத்து ஒரு 4 நாட்கள் தான் இருந்துச்சு. இதை மாதம் 2000 நீங்கள் உங்களுடைய முதலீடுகளை ஸ்டார்ட் பண்ணலாம். இதனுடைய மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் தெரிஞ்சுக்கணும்.